எல்லாருக்கும் வணக்கங்க. நீங்கள் பார்த்துருக்கு பார்த்தீங்கன்னா குமாரபாளையம் ஆறு. இது வந்து குமாரபாளையம் ஆறுங்க. இந்த ஆற்று பக்கத்தில் என்ன மெயினாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே இந்த பக்கம் பாருங்கள். இது தெரியுதுங்களா, இந்த புகை, இந்த ஒயரிங்கு, இந்த மெடிசன் ஐட்டம் இதெல்லாம் கொண்டாந்து அங்கே எரிக்கிறாங்க. அந்த புகை பாருங்கள், அது இன்னும் நம்ம ஜூன் பண்ணி காட்டுறோம் பாருங்கள் எவ்வளோ தூரம் அந்த புகை வருதுன்ட்டு. உங்களுக்கு தெரியுதுங்களா அந்த புகை எவ்வளோ தூரம் வருதுன்ட்டு. இந்த புகையை நல்லா பார்த்துக்குங்க. இது எங்கே போகுதுன்னு பாருங்கள். இது நல்லா பாருங்கள். இது இந்த புகை எங்கே நல்லா போகுதுன்னு பார்த்துக்குங்க. தெரியுதுங்களா, கருப்பாக போகுது தெரியுதுங்களா. அப்படியே பார்த்தீங்கன்னாங்க இந்த ஸ்கூலு எஸ்எஸ்எம் ஸ்கூலுங்க. இது இருங்க ஒரு நிமிஷம் நல்லா காட்டுறேன். இது பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்எம் ஸ்கூலுங்க. இது நல்லா தெரியுதுங்களா, அந்த ஸ்கூலு பேக் சைடு, அந்த ஆற்றுக்கு பேக் சைடு இந்த ஸ்கூலு. இது அந்த ஸ்கூல்கிட்ட வர மெயின் கேட்டுங்க. அந்த புகை பாருங்கள் அந்த ஸ்கூல்கிட்ட எப்படி போகுதுன்ட்டு. இது ரொம்ப நாளாக நடக்குதுங்க. இது நான் வீடியோ போடணும்னு நினச்சிட்டு இருக்கிறேங்க. இது ரொம்ப நாளாக நடக்குது. இந்த புகைங்கெல்லாம் போச்சுன்னா அந்த குழந்தைங்களோட நிலைமையெல்லாம் கொஞ்சம் நினச்சி பாருங்கள். இந்த புகை டைரெக்டாக எங்கே போகுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த சைடு எங்கேயுமே போகலிங்க. பார்த்துங்க, இந்த ஆற்று சைடோ இதெல்லாம் எங்கேயுமே போகல. டைரெக்டாக அடிக்கிற காற்றுக்குங்க இங்கேருந்து அந்த புகையில் பார்த்தீங்கன்னா நேராக அந்த ஸ்கூல்கிட்ட தான் போகுது. இந்த காற்றை சுவாசிச்சா அந்த குழந்தைங்க லைஃப் என்ன ஆகும்னு நினச்சி பாருங்கள். இந்த ஸ்கூலுக்கு தாங்க டைரெக்டாக போகுது. இத்தனைக்கு இங்கே வந்து பார்த்திங்கன்னா பத்திர ஆஃபீஸு முன்னாடியே இருக்குது, ஃபயர் சர்வீஸ் முன்னாடியே இருக்குது. அது தெரியுதுங்களா, அந்த குப்பை பார்த்தீங்களா அப்படின்ட்டு அந்த ரோடு பூரா ஆற்றுக்கு வர வழியில் அந்த குப்பை பார்த்தீங்களா மெயினில். இதுதாங்க குமாரபாளையத்தோட நிலமை. இது இம்மிடியட்டாக ஏதோ ஒரு அதிகாரிகள் பார்த்து ஆக்ஷன் எடுக்கணும். ஃபேஸ்புக்கில், வாட்ஸ்அப்பில், எல்லா குரூப்பில் எல்லாத்தையும் போட்டுருங்க. இது இம்மிடியட்டாக இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி நடக்கிற ஒரு ஏதாவது உயிர் போனால் தான் இது வந்து தடுப்பாங்கன்னு கிடையாதுங்க. இது உயிர் போகிறதுக்கு முன்னாடி இதை தடுத்து நிறையா குழந்தைங்களோட வாழ்க்கை இருக்குது, அதை எல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு இது உடனே ஸ்டெப் எடுக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிறேங்க. இல்லை இந்த காற்று போய் இந்த குழந்தைங்களுக்கு ஏதாவது பாதித்தா தான் ஸ்டெப் எடுப்பாங்கன்னா இது நம்மளோட அசால்ட்டு தானே. இது நடக்காமல் ஒரு ஸ்டெப் எடுத்து இம்மிடியட்டாக அதுக்கு வந்து ஒரு தீர்வு காணுங்க.